வணக்கம் நண்பா. நம்மக்கிட்ட ஒரு பழைய மொபைல் இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அது பழசாக இருக்குது அப்படின்னு. இதில் வந்துட்டு இந்த பேட்ரி கனெக்டர் பின்னு பார்த்திங்கன்னா போயிருந்துச்சு. ஸோ அதனால் எடுத்து 2 ஒயரஸ் ஆர்டர் பண்ணி இது பார்த்திங்கன்னா இயர்ஃபோனோடது ஓகேங்களா, ப்ளூடூத் ஹெட்ஃபோனோடது. அதனோட பேட்ரி கனெக்ட் பண்ணேன். ஸோ ஆன் ஆகுதா அப்படின்னு சார்ஜ் போட்டு பார்த்தேன். சார்ஜுமே ஆச்சு ஓகேங்களா. இதில் இருந்த ஸ்பீக்கருமே பார்த்திங்கன்னா கலண்டு விழுந்துருச்சு. ஸோ அதுக்காக நான் வேறு ஒரு ஒயரை வச்சு சால்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அகைன் இதை சால்ட்ரு பண்ணி பெரிய ஸ்பீக்கரை கூட கனெக்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இப்போ இது ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக பவர் பட்டனை அழுத்தி பிடிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஸோ அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி 3.7 மில்லி ஆம்பியர் ஓகேங்களா. 3.7 வோல்ட் வரும். ஆம்பியர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இங்கே போட்டிருக்கு, ஏதோ ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, 50 mAh ஓகேங்களா. 50 350. ஸோ ஏதோ ஒரு mAh பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஸோ அதை வச்சு அதை ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோன் எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் நமக்கு இந்த பேனில் தான் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. நோக்கியா 220ன்னு சொல்லுவாங்க இது. ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் ஓகேங்களா, எங்கள் அப்பாவோடது ஃபஸ்ட் மொபைலு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாளில் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்ரி இஷ்யூ, அப்புறம் இந்த சார்ஜர் கனெக்டரு எல்லாமே போயிருந்துச்சு. ஸோ அதனால் தூக்கி ஓரமாக போட்டோம். இனிமேல் பார்த்திங்கன்னா அதில் கேமரா குவாலிட்டி அப்படின்றது 2 MP தான் ஓகேங்களா. 2 MP நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா இது இருந்துச்சு. இப்போ ஏதோ டஸ்ட்டு போயிடுச்சு போல், மங்கலாக தெரியுது. நான் க்ளீன் பண்ணி போட்டோம்னா நல்லா ஒர்க் ஆகுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு ஸ்பீக்கர் வரும் இல்லையா, அதுக்கான ஒயரை வந்துட்டு சால்ட்ரு பண்ணிட்டேன். என்னோடய சால்ட்ரிங் ஸ்கில் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். நான் இன்னும் இதெல்லாம் கற்றுக்கவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ வந்து நான் வந்துட்டு ஸ்பீக்கரை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு அப்படியே டேரெக்டாக ஒயர்லேருந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மெமரி கார்டை போட்டு சாங் ஒன்று ப்ளே பண்ணி பார்த்துருவோம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. நான் வந்துட்டு ஒரு குட்டி பேட்ரி வச்சு இதெல்லாம் ஸ்டாண்ட் பை பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இதுக்காக நான் ஒரு 16 GB மெமரி கார்டை பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும் ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆன் ஆகிடுச்சு. இப்போ பூட் சவுண்டு வருதான்னு செக் பண்ணிடுவோம். ஓகே, நல்லாவே வருது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சாங்ஸ் ப்ளே பண்ணோம். ஸோ இது கொஞ்சம் லோட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல் சாங்ஸ் போயாச்சு. நமக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ரூட்னு வரும். கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்னென்ன சாங் இருக்கோ அதெல்லாமே வரும் ஓகேங்களா. ஸோ அந்த மெமரி கார்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரப்டாக இருக்குது. அதனால் இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கே வரல அப்படின்னா ஃபைல் மேனேஜர் போய் டைரெக்டாக ப்ளே பண்ணிடலாம். ஸோ இந்த பட்டனெல்லாம் அழுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, டவுன்லோட்ஸில் போயிட்டு ஏதோ ஒரு பாட்டை ப்ளே பண்ணுவோம். ஓகே, என் காதல் அழியாதுன்னு ஒரு பாட்டு இருக்குது, ப்ளே பண்ணுவோம். ஓகே, நல்லாவே ப்ளே ஆகுது. ஸோ ரொம்ப பழைய ஃபோனு நோக்கியா 220 அப்படின்றது. எடுத்து நம்ம ஒரு குட்டியோண்டு பேட்டரியை போட்டு ஒரு ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஆண்டில் பார்க்குறோம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். டடா, பை பாய், டேக் கேர்.